நம்ம சிஆர் வ்ளாக்ஸில் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நாங்கள் இது வரைக்கும் மேரேஜ் ஆகி நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். இப்போ வந்துட்டு திண்டுக்கலுக்கு தெரியும் எங்கள் நேட்டிவ் ஊருக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா இங்கே வந்துட்டு திருவிழா வந்துட்டு ஒன்று நடக்குது. ஸோ பாஸ்கர் திருவிழா நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக இந்த 3 days வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்ப்பீங்க. 3 days நேட்டிவோட ரொம்ப பெரிய திருவிழா இது. இங்கே இந்த திருவிழாக்கு வந்து நிறைய ஊர்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த 3 days வந்துட்டு நம்ம என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறோம், எப்படியெல்லாம் நடக்குது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு வந்து நாங்கள் காட்ட கிளியராக சொல்கிறோம். அந்த 3 நாள் விளாக்ல நாங்கள் கிளியராக சொல்கிறோம் எல்லாமே. ஆமாம், எப்படி கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு வீடியோ பாருங்கள். இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலாக இந்த பாஸ்காவில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே நம்மளோட தார்பாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இடம் பிடிக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு சுத்தமாக வந்துட்டு இடமே கிடைக்காது. நான் ஊர்லேருந்தே அன்றைக்கி நைட் 8 o'clock தான் வந்ததுனால என் கசின் எல்லாருமே போயிட்டு முன்னாடி இடம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இடம் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பேசுறது கேட்குமான்னு தெரியலை, ஒரே சவுண்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்னன்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு சாமி பாஸ்கா. நாங்கள் வந்துட்டு சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியுது. நாங்கள் உங்களுக்கு நேராக சைடில் போய் காமிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு ஜீசஸோட வாழ்க்கையை வந்து ட்ராமாவாக ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. மார்னிங் 3 o'clock ஏசி இறந்ததோடு வந்துட்டு பாஸ்கா வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா 5 o'clock வந்துட்டு தூம்பா ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அதில் வந்துட்டு எல்லோரும் கேண்டில் பிடிச்சிட்டே வந்துட்டு ஊரை சுற்றி வருவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் துணி வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு போட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த பாஸ்கா ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டு தூம்பா முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கையில் இருக்க கேண்டில்ஸை வந்துட்டு நம்ம கோயில் வாசலில் வந்துட்டு பொருத்தி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதோட ஃபர்ஸ்ட் டே பாஸ்கா வந்துட்டு முடிஞ்சிடும்.